சென்னையில் நடைபெற்ற ஏவிஎம் சரவணன் நினைவேந்தல் நிகழ்வில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், கருணாநிதி, ஏவிஎம் சரவணன், பாலச்சந்தர் ஆகியோர் தன்னுடைய அசையா சொத்து என நிகழ்ந்தார். சரவணன் சார் இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு அவ்வளோ மரியாதை, ரெஸ்பெக்ட். ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தார். இஸ் அ ரியல் ஜென்டில்மேன். ஈவன் அரசியலில் எந்த அரசியல் அவர் சார்ந்தவர் இல்லை, இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் அவர் ஷரீஃபாக்கி அழுக பார்த்தார். ஜெயலலிதா கூட அவர் மேலே அவ்வளோ மரியாதை. கலைஞர் சார் சரவணன் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது சொல்லி தீராது. அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது ஒரு அரசுக்கு எதிரியாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது. கலைஞர் சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெற்றிலாக கலந்து கொண்டு எல்லாருக்கும் சீஃப் கெஸ்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க. அது எதற்காகன்னு சொன்ன ஓன்லி ஃபார் சரவணன் சார். அந்த மரியாதை அப்படியே. இப்போ ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே இவ்வளோ வேலையை விட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு நாளும் வேலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு வினாடியும் வேலை மதிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால், இங்கே வந்திருக்கிறதுனால ஒரு 100 ஓட்டு ஒரு ஜாஸ்தி கிடைக்காது. பட் இருந்தால் கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால் அது சரவணன் சாரோட எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அந்த எடுத்துக்காட்டு. அட் த சேம் டைம் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு அன்பு பண்பு கொண்டவர், ஒரு உயர்ந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நமக்கு ஒரு அசையா சொத்து, அசையாத சொத்து, அசர சொத்து, அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு அசையாத சொத்துக்கு தான் எப்போவுமே விலை ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை விரும்புகிறவங்க, நம்ம நலனில் அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அசையாத சொத்துக்கள். அப்படியே எனக்கு ஒரு அசையாத சொத்துக்கள் இருந்தாங்க. கே பாலச்சந்தர் சார், ஜோ சார், பஞ்சு சார், ஆர் வீரப்பன் சார், சரவணன் சார், டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லாம். அது காலத்தின் சட்டமோ எனக்கு தெரியாது. நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ, நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ, நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ அது காலம் சீக்கிரமாக கொண்டு போயிடுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு எவ்வளோ ஒரு பணம், பேர், புகழ், பணம், நல்ல குடும்பம், சொத்து, பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது. ஸோ சரவணன் சார் இஸ் a great man.